வாரனை தலைவராக தேசிய தலைவராக ஏற்றுக்கொண்ட பலர் அவரை ஆதரிக்கின்றவர்கள் கூட அவருடைய சமூகத்தில் திருமண உறவை வைத்துக் கொள்ள விரும்புவதில்லை. அவர் கோவிலுக்குள்ள போகலாம் எல்லாமே இருக்கு, பள்ளிக்கூடங்கள்ல சேர முடியாது எல்லாமே இருக்கு. உதாரணமா இந்த பிரஸ் கான்பரன்ஸ் நடத்துற இடத்துல கூட அரசித்தா தந்துக்கு இடம் கொடுக்கலன்னா யோசிச்சு பாருங்க எந்த அடிப்படையில் இல்ல காரணம் திருமணம் செய்யறத நீங்கள் ஆதரிக்கிறீங்களா அல்லது அது ஒரு பெருமையான கதையாக சொல்ற நீங்கள் தேசிய தலைவருடைய சமூகத்தில இருந்து வந்தவர்களோட உங்களுக்கு ஒரு உறவை, அவர்களும் ஒரு ஆதிக்க சமூகம், அதுகளுக்கு தயங்குறீங்க. சுமந்திரன் நீண்டகால தமிழரசு கட்சியின் உறுப்பினராக இருக்கிறார். அவர் இந்த தேர்தலில் தோல்வி அடைந்ததுக்கு அவரும் ஒரு சிறுபான்மை தமிழர் என்றது ஒரு காரணமாக சொல்லப்படுது. இது இப்படி எல்லோரும் சேர்ந்து ஒரே நேரத்தில் வெளிநாட்டு ஊடகங்களும் உள்ளூர் ஊடகங்களும் சகல பிரமுகர்களும் இப்படி எதிர்ப்புணர்வை காட்டுறதுன்னா ஏதோ சம்திங் தோங்கன்றது ஒன்றுதான் எங்களுக்கு தோன்றும். எதிராக பல்வேறு குற்றச்சாட்டுகள் வித்துகள் எல்லாம் நடந்தது. சிங்கள தலைவர்களுக்கு தமிழ் பெண்களை கூட்டி கொடுத்தார் என்று சொல்லப்படுது, சிங்கள தலைவர்களை விலை போனார் என்று சொல்லப்படுது, ஒரு துரோகி, மிக மோசமான ஒரு இழி சொல்லுகளாலதான் இதற்கான குற்றச்சாட்டுகளை அவர் பேரினவாதம் பேச இவர் குருந்தேசியவாதம் பேசி கொண்டு முரண்பாட்டா காட்டிக்கிட்டு வெற்றி பெற்றோன்னு ரெண்டு பேரும் அங்க போய் தோல்ல கை ஓடு அல்லது ஒத்துழைப்பு விதத்துல கொடுத்துக்கிட்டு கூட்டு களவாணி அரசியலுக்கு ஒரு சரியா சொன்னீங்க. அந்த கூட்டு களவாணி அரசியலை மக்கள் வடிவா இனங்கண்டு சமூகங்கள் பாதிக்கப்பட்ட சமூகங்களுக்கு தன்னாலானதை செய்தவர் இன்றைக்கும் பெயர் நிலைத்து நிற்கிற மாதிரி அன்றைக்கே ஒரு கட்டமைப்புகளையும் கொண்ட ஒருவரை, இவ்வளவு தூரம் சிந்திக்க கூடிய ஒருவரை நாங்கள் எப்படி இனத்துரோகி என்று சொல்லி படுகொலை செய்தோம். அதாவது முதலாவது இனப்படுகொலை. வணக்கம் நேயர்களே, இலங்கை தேர்தல் களம் நிறைவடைந்து தேர்தல் கெடுபிடிகள் ஓய்ந்த நிலையில தேர்தல் பற்றின விமர்சனங்களும் தமிழ் தேசியத்துக்கு நிகழ்ந்த தோல்வியும் பற்றி பல்வேறு கலந்துரையாடல்கள் நடைபெறுகின்றது. அந்த அடிப்படையில எங்களோடுக்கு மிகவும் அறிமுகமான இடதுசாரி சிந்தனையாளர் செயற்பாட்டாளர் ஜெயபாலன் நல்லதம்பி அவர்களோடு நாங்கள் இணைந்து கொள்கின்றோம். ஈழத்தமிழ் மக்களின் அரசியல் அடுத்த நகர்வுகள், கடந்த கால அரசியல் வரலாற்றில் ஏற்பட்ட தடங்கல்கள் மற்றும் அதற்கு பின்னால் உள்ள சமூக காரணிகள் பற்றி குறிப்பாக இந்த சந்திப்பில் கலந்துரையாடுகிறோம். வணக்கம் தோழர் ஜெயபாலன். வணக்கம் ஜெயபாலன், நண்பர்கள். இன்றைக்கு இந்த தேர்தல் முடிவுகளை பார்த்தோம்னா இலங்கையுடைய வரலாற்றில, இலங்கை தமிழர்களுடைய வரலாற்றில வடமாகாணத்துல குறிப்பாக யாழ்ப்பாணத்துல அரசு சார்ந்த கட்சிகள், தேசிய கட்சிகள் மிக பெரும்பான்மையை பெற்றது முதல் தடவையாக நிகழ்ந்திருக்க நினைக்கிறேன். நீங்கள் நீண்ட காலமாக இந்த அரசியல் இருக்கிறீர்கள். தமிழீழ விடுதலை போராட்டத்தின் ஆரம்ப கட்டம் முதல் அது சந்தித்த பல்வேறு பிரச்சனைகளையும் தமிழீழ விடுதலை போராட்ட அரசியல் ஏற்பட்ட தாக்கங்களையும் பார்த்திருக்கிறீங்க. இந்த பின்னணியில பார்க்கின்ற போது இந்த மாற்றம் எப்படி தெரிகின்றது உங்களுக்கு? இந்த மாற்றம் ஜேவிபியை பொறுத்தளவில் அவர்கள் ஒரு திட்டமிட்ட செயற்பாட்டு நீண்ட கால ஒரு திட்டமிடலால ஏற்பட்ட மாற்றம் என்று நான் சொல்ல வேணும். ஏனென்று சொன்னால் இதுவரை காலமும் தெற்கில் உள்ள ஆதிக்க சக்திகளும் இங்கே வடக்கில் உள்ள தமிழ் ஆதிக்க சக்திகளும் ரெண்டு பேரும் ஒருத்தர் குற்றச்சாட்டி தேர்தலுக்கான குற்றச்சாட்டுகளை அவர் பேரினவாதம் பேச இவர் குருந்தேசியவாதம் பேசி கொண்டு முரண்பாட்டா காட்டிக்கொண்டு வெற்றி பெற்றோன்னு ரெண்டு பேரும் அங்க போய் தோல்ல கை ஓடு அல்லது ஒத்துழைப்பு விதத்துல கொடுத்துக்கிட்டு அந்த ஒரு நிலைப்பாட்டு இன்று மக்களால் புரிஞ்சு கொள்ளப்பட்டிருக்கு. கூட்டு களவாணி அரசியலுக்கு ஒரு சரியா சொன்னீங்க. அந்த கூட்டு களவாணி அரசியலை மக்கள் வடிவா இனங்கண்டுட்டேன். அது ஒரு நிலப்பாடு. இதுல இன்னொன்று சொல்ல போனோம் என்னொன்று சொன்னால், ஒரு இன மத வேறுபாடு இல்லாம ஒரு நிலைமை ஒன்று ஏற்பட்டதுக்குரிய சின்ன உதாரணம் மாத்திரை ஒரு 95-96% சிங்கள மக்களை கொண்ட ஒரு அந்த பிரதேசத்திலே ஒரு தமிழ் பெண், அது ஒரு தோட்ட தொழிலாளி பின்புறத்திலிருந்து வந்த தமிழ் பெண் 1 லட்சத்துக்கு மேற்பட்ட வாக்குகளை எடுத்து முதன்மை வெல்றதுன்னு சொன்னால் அங்க அந்த இன மத வேறுபாடு அறவே இல்லாத நிலையில இது சாத்தியம். இந்த தேர்தல் அந்த இன மத எல்லைகளை உடைச்சிட்டு மிக நெருக்கமாக கொண்டு வந்திருக்கு. அது ஜேவிபி என்பிபி விரும்பி செய்தார்களோ இல்லையோ, ஆனால் மக்கள் கொஞ்சம் நெருக்கமாக வந்ததை உணரக்கூடியதாக இருக்கு. அவர்கள் விரும்பி செய்யாமல் அவரை கேண்டிடேட்டாக நிறுத்தி இருக்க மாட்டாங்க. நிச்சயமாக நிறுத்தி இருக்க முடியாது. அதனுடைய அவர் விரும்பி செய்து அந்த அவர் நீண்டகால திட்டத்தின் அடிப்படையில விரும்பி செய்துதான் இந்த நிலையை கொண்டு விட்டு இருக்காரு. இதை வடபகுதி தமிழ் மக்களும் நன்கு புரிஞ்சிருக்கார்கள். இவ்வளவு காலம் அவங்களை தமிழ் தேசியம் தங்களோட சுயநல வாழ்க்கையை வாழ்ந்தது ஒழிய எங்களுக்கு என்ன செய்தார்கள், இப்படி ஒரு மாற்றத்துக்கு நாங்க பார்த்தால் என்ன என்ற ஒரு நிலைமைக்கு
அவர் இயற்கையாக தள்ளப்பட்டு விட்டார். ஜேவிபிக்கு அல்லது என்பிபிக்கு கிடைத்த இந்த இந்த அறுதி பெரும்பான்மை, அதாவது ஒரு இலங்கை மக்கள் என்று சொல்லுகின்ற பொழுது தமிழ், முஸ்லிம், சிங்கள மக்கள் ஒரு பிளாங்க் செக் கொடுத்திருக்கிறார்கள் என்ற அடிப்படையில பார்க்கப்படுது. அது அதீத அதிகாரத்தை வழங்கி இருக்கிறார்கள். இது ஆபத்தானது இல்லைன்னு நினைக்கிறீங்களா நீங்க? எந்த விதத்தில் ஆபத்து? என்ன அவர்கள் சர்வாதிகார போக்கு போடுவார் ஒரு பயம் தான் இருக்கலாம். வேறு என்ன ஆபத்து? அதுவும் ஒரு மிகப்பெரிய பயம் தானே. அவர்கள் ஒரு சர்வாதிகாரத்துக்கு தள்ளப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குத்தானே. அது வாய்ப்பு இருக்கிறத விட அவர்களோட தேர்தல் விஞ்ஞாபனம் ஒரு நாட்டு அபிவிருத்தியை தான் முதன்மைப்படுத்துது. அதுக்கு இந்த இது கொஞ்சம் சாதகமாக மட்டும் நான் பார்க்கிறேன். சர்வதேச ரீதியாக கூட இப்படி ஒரு மெஜாரிட்டியோட வந்த அரசாங்கத்தை அவர்கள் அறுதி பெரும்பான்மையால் வர ஆபத்தை விட சர்வதேசம் பார்க்கிறது இப்படி ஒரு செல்வாக்கான அரசாங்கம் தான் பார்க்கணும். அப்படி பார்க்கல அது இலங்கைக்கு பெரிய நன்மைகளை தான் தருமொழிய IMF இந்த கடன் பிரச்சனைகள் மற்றும் சர்வதேச உதவிகளை பெறுறதுக்கும் இது ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஒரு ஸ்திரமான அரசாங்கம் இருக்கின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. இதுவரைக்குமான ஜேவிபியினுடைய நகர்வுகள் ஓரளவுக்கு இல்ல, அதிலும் பார்க்க கூடுதலாக நம்பிக்கை தருவதாகத்தான் அமைந்திருக்கின்றது. உண்மை அவர் ஆரம்பத்தில் உள்ள ஜேவிபி அல்ல. இப்ப தங்களை தாங்களே அந்த உண்மையான அந்த கம்யூனிஸ்ட் அடிப்படையில் ஒன்று இருக்க விமர்சனம், சுய விமர்சனம் அவர் அதுகளுக்குள்ளால தங்களை புடம் போட்டு எடுத்து வச்சிருக்காரு. அந்த நிலைமையெல்லாம் இப்ப இந்த அளவுக்கு அவர்கள் ஒரு ஸ்திரமான ஒரு இதை அமைக்கக்கூடிய நிலைமையை உருவாக்கி கொண்டு. ஆனா இன்றைக்கு ஜேவிபி மீது வைக்கப்படுற பெரும்பாலான விமர்சனங்கள் எங்க இருந்து இடதுசாரி தன்மை உடையவர்கள் மத்தியில இருந்தானே அந்த விமர்சனங்கள் வருது. அது இடதுசாரிகளோட சந்தர்ப்பவாதங்களும் இடதுசாரிகளோட தோல்விகளும் ஒரு காழ்ப்புணர்ச்சி ஏற்படுத்தத்தான் செய்யுது. அது இல்லைன்னு சொல்றது இல்லை. நாளடைவில் அது தானா அங்கீகரிச்சு ஆக வேண்டிய ஒரு நிர்பந்தம் வரும். பிரித்தானியாவில் உள்ள தமிழ் சொலிடாரிட்டி சேனன் அவர்களுடைய தமிழ் சொலிடாரிட்டி ஆகட்டும், அவர்கள் இந்த சோசியலிச கட்சி ஆகட்டும், இவர்களுடைய விமர்சனங்கள் மிக காட்டமாக ஜேவிபி மீது வைக்கப்படுது. சிவப்பு பயங்கரவாதம் என்றெல்லாம் இதனை விமர்சிக்கிறார்கள். நீங்களும் ஒரு இடதுசாரி சிந்தனையாளர் அடிப்படையில் இது என்னன்னு நீங்கள் பாக்குறீங்க? சேனனாக்கள் விமர்சனம் அவைகள் ஒரு ரொஸ்கியைட். அவர்கள் உண்மையான மார்க்சிய லெனின்சி அடிப்படையில் வந்தவர்கள், ரொஸ்கியைட் அடிப்படையாக கொண்டவர்கள். அவர்கள் ஒரு குட்டி முதலாளித்துவ சமூகத்துக்கு வக்காலத்து வாங்குறவர், துணை போகிறவர். அவர்கள் இவர்களை அங்கீகரிப்பார்கள் நாங்கள் எதிர்பார்க்கிறது எங்களது ரொஸ்கியேட் இப்படித்தான் இருப்பார்கள். குழப்பம் காரியெல்லாம் செய்வார். அங்க இலங்கையிலே என்ன நடந்த ரொஸ்கியேட் தொழிற்சங்கங்கள் எப்போ இடதுசாரிகள் தொழிற்சங்கம் நல்லா இயங்கின்னு இருக்கோ அவர்கள்ட்ட போய் அதை உடைச்சுத்தான் தாங்கள் பொது தொழிற்சங்கம் உருவாக்குவார்கள் ஒழிய தொழிலாளியை நேரடியாக அணியவர்கள் தொழிற்சங்கம் வச்சது கிடையாது. ஆனால் உலகத்திலேயே இலங்கையில மட்டும்தானே ட்ரொட்ஸ்கிஸ் மிக பலமாக இருந்த வரலாறு ஒன்று இருக்குது. வரலாறு உண்மை. அந்த அவர்களுடைய குணாம்சம் அது. இந்த இடதுசாரிகள பின்னடைவுக்கு அவர்களோட சந்தர்ப்பவாத குணங்கள் முக்கிய காரணமா இருந்தது. அதுதான் சீனனாக்கள் பிரதிநிதித்துவப்படுத்துறவை எல்லாம் ரொஸ்கியேட் குரூப் தான் எனக்கு தெரியும். இப்ப இந்த தமிழ் தேசியம் இந்த தேர்தல்ல மிக மோசமாக பின்னடைவை சந்திச்சிருக்குது. இது ஏன் என்று நீங்க நினைக்கிறீங்க? இது ஏன் இந்த பின்னடைவு வந்தது? இது அனுராவுடைய அலையா அல்லது மக்கள் ஒரு முற்றுமுழுதான மாற்றத்துக்குள்ள போயிருக்கணும்? மக்கள் மாற்றத்துக்குள்ள போயிருக்கின்றார். அனுராட அலையும் ஒரு காரணம். அதுவும் சேர்த்து ரெண்டும் ஒன்றாக கலந்துதான் போயிருக்கு. அதே நேரத்தில் தமிழ் தேசியத்துக்கு உள்ள குத்துவெட்டுகள் ஏராளம். அந்த குத்துவட்டுகள் என்னன்னு சொன்னா, இந்த உதாரணமா தமிழ் கட்சி எடுத்துக்கொண்டால் தமிழ் கட்சியில காரணம் கொண்டும் ஒரு இந்துத்துவ இல்ல வேளாள சைவ வேளாள சமூகம் ஆதிக்க சக்திகள் அங்கு அவர்கள் வேற ஒரு மாற்று தங்களுக்கு குறைவான ஆரையும் அணுக விட மாட்டார். அவர்கள் யதார்த்தமான இல்லாத சமூகம் என்று சொல்றீங்களா? பன்மத்துவம் இல்லாத சமூகம். அதுல ஒரு உண்மையும் இருக்குதான். ஒடுக்கப்பட்ட சமூகங்களை பிரதிநிதித்துவப்படுத்தையில வடக்கின்ற ஏனைய மாவட்டங்கள்ல இருக்கிற மலையக தமிழர்கள் அவர்கள் இந்த வகையில பிரதிநிதித்துவப்படுத்தையில, பெண்களை பிரதிநிதித்துவப்படுத்தையில, இவ்வாறு பல்வேறு குற்றச்சாட்டுகள் தமிழரசு கட்சியில இருக்குது. நீங்க சொல்றது போல ஆணாதிக்க சமூகம் தான் கூடுதலா யாழ்ப்பாணத்து வேளாளர் சமூகம். ஆனால் அதுல இப்ப தமிழரசு கட்சியினுடைய ஸ்தாபகர் தந்தை செல்வநாயகம் ஒரு கிறிஸ்தவராக இருந்திருக்கிறார். அவர் வழிநடத்தியிருக்கிறார். அதுக்கு பிறகு அதன் வழி வந்த சுமந்திரன் தேசிய பட்டியல் ஆசனம் வழங்கப்பட்டு அவர் தேர்தலையும் வென்றிருக்கிறார் கடந்த தேர்தலில். ஆனா இந்த தேர்தலில் அவர் தோல்வி அடைஞ்சிருக்கிறார். இந்த தோல்விகளுக்கு பின்னுக்கு என்ன காரணம் இருக்கிறது என்று நீங்க கருதுறீங்க? இதுவரை தமிழர் கட்சியால ஒரு தாழ்த்தப்பட்டவர் என்று சொல்ற சிறுபான்மை தமிழரை முன்னிலைப்படுத்தப்படவில்லை. எம்.ஜி. சுப்பிரமணியம்
அவர்களை கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த எம் ஜி சுப்பிரமணியம் அவர்கள் சிறுபான்மை தமிழர் மகாசபையை வச்சு இயக்கிட்டு இருந்தவர், அதில் தலைவராக இருந்தவர். அவருக்கு ஒரு நியமன எம்பி பதவி கொடுக்கப்பட்டது ஸ்ரீமா அரசாங்கத்தில். அதுக்கு பிறகுதான் இந்த சிறுபான்மை தமிழர்ல கன பிரச்சனைகளுக்கு அவர் முகம் கொடுத்தவர், பள்ளிக்கூடங்கள் உருவாக்கல் என்று கணக்கு நடந்தது. அதை 77ஆம் ஆண்டு எலெக்ஷன் வரைக்கும் இது தமிழர் கட்சிகளில் ஒரு பிரச்சனை ஒன்று உருவாக்கி போட்டது. சிறுபான்மை தமிழர் வாக்குகளை நாங்கள் பெறுவதாக இருந்தால் சிறுபான்மை தமிழருக்கு இடம் கொடுக்கணும் என்று அந்த அடிப்படையில் தான் திருவாளர் ராஜலிங்கம் அவர்களை உடுப்பிட்டி தொகுதியில போட்டு அவர் ஒரு கல்வியாளர், ஸ்கூல் இன்ஸ்பெக்டர், ஆசிரியர் இருந்து ஸ்கூல் இன்ஸ்பெக்டர் இருந்து அவரை பேர்ந்து போட்டு அவர் வந்தவர். அதுக்கு சிவசம்பரம் அவர்கள் அப்போ அந்த தொகுதியில் உடுப்பட்டியில இருந்து அவர் நல்லூரில் அருளமரத்தை எதிர்த்து அங்க முதல் இவரோட எதிர்த்து போட்டிட்டு இருந்தவர் திருவாளர் ஜெயக்கொடி திரும்ப வர்றத விரும்பாதால் சிதம்பரம். அப்ப சிதம்பரம் தான் மெல்லவா காயறக்கி ராஜலிங்கத்தை நிறுத்தி போட்டு அவர் இங்க வந்தது. அவர் வந்தது ஜெயக்கொடி கேட்காம அப்படியான ஒரு சூழலை உருவாக்கினார். அதுக்குள்ள அந்த காரணத்தில் கணக்கவே இருக்கு. அந்த ஆதிக்க சக்தியில போயிலே அதுக்கு பிறகு ஒரு தனிமை இல்லை. இப்ப நான் அறிஞ்ச மட்டும் இப்ப உள்ள நெருக்கடிகளுக்கு காரணம் தங்களோட ஒத்துவராத சமூகத்தை சேர்ந்தவர்கள் இதுக்குள்ள ஆதிக்கம் செலுத்த முற்படுறார்களோன்ற ஒரு நிலப்பாடுதான் இந்த அளவுக்கு இந்த உடைவுகளும் இதுகளும் வந்திருக்கு நான் நினைக்கிறேன். தமிழரசு கட்சியில ஒரே ஒரு யாழ் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் தெரிவு செய்யப்பட்டிருக்கார் ஸ்ரீதரன். அவரோடு அடுத்ததாக நின்றவர் சுமந்திரன். இவருடைய சமூக பின்னணிகள் இந்த தேர்தலில் தாக்கம் செலுத்தி இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இருக்கலாம், சரியா தெரியாவிட்டாலும் அது ஒரு காரணமா இருக்கலாம் நான் நினைக்கிறேன். இருக்கால் பட்டுக்கோட்டையில ஒரு இதுல கம்யூனிஸ்ட் கட்சிக்காரர் எப்பொழுதும் கம்யூனிஸ்ட் கட்சி தான் இவரை எதிர்த்து போட்டியிடுறது கூடுதலாக. அப்போ ஒரு கூட்டத்தில் கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஒரு கோரிக்கை வச்சு விட்டார்கள். கம்யூனிஸ்ட் கட்சி ஒருபோதும் சிறுபான்மை தமிழருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறீர்கள். அடுத்த கூட்டத்தில் அமுதலிங்கம் பேசுகிறார், ஏன் நாங்கள் கருத்துறையில ஒரு சிறுபான்மை தமிழருக்கு தான் இடம் கொடுத்திருக்கோம். அவர் திருவாரட்னம் அவர்கள் இவர்கள் திருவாரூர் அமுதலிங்கம் அவர்கள் அவர்களையும் சிறுபான்மையை தான் கணிச்சிருக்கிறார். அந்த நேரத்தில் கரையார சமூகத்தை சேர்ந்தவர்களும் ஆதிக்க சமூகமாகத்தான் ஆதிக்கம் பெற்றவர்களாக அப்படி கணிச்சிருக்காரு அவர். அப்போ அங்க ஆதிக்க இந்த மேலாதிக்க சக்திகள் வேளாளர் மேலாதிக்க சக்தி தான் கூட அவர்கள் இப்படித்தான் பார்க்கிறார்கள். சிறுபான்மை தமிழருக்கு முக்கியத்துவம் அவர்கள் வாக்குத்தான் அவர்களுக்கு தேவையோ மற்றபடி அவர்களை பற்றி முக்கியத்துவம் கொடுப்பது. இன்னைக்கு நாங்கள் பார்க்கிறோம் என்ன தமிழீழ விடுதலை புலிகளுடைய தலைவர் அவரும் ஒரு கரையார் சமூகமாக இருந்திருக்கிறார். ஆனால் அவரை ஆதரிக்கின்றவர்கள் கூட அவருடைய சமூகத்தில் திருமண உறவை வைத்துக் கொள்ள விரும்புவதில்லை. அந்த நிலைமை ஒன்று இன்றைக்கும் இருக்குது. வாரணை தலைவராக தேசிய தலைவராக ஏற்றுக்கொண்ட பலர் அந்த சமூகத்தை சேர்ந்தவர்களோட ஒரு திருமண உறவை வச்சுக்கொள்ளது. இது எப்படி இருக்குன்னா அந்த முழு பூசணிக்காய சூத்துல மறைக்கிற மாதிரியான ஒரு விஷயம் தான் இன்றைக்கும் தமிழ் மக்கள் மத்தியில இருக்குது. என்றால் இந்த விஷயங்களை அவர்கள் வெளிப்படையாக கதைக்க தயாரில்லாத நிலை ஒன்று இருக்கு. இன்றைக்கும் இந்த திருமண பந்தங்களை ஏற்படுத்துற இந்த மெட்ரிமோனி இருக்கணும். அவர்கள போட்டு அதுல சாதியம் போட்டு தானே ஓடினோம். இந்த சாதித்தார் தான் எங்களுக்கு மாப்பிள்ளது எந்த அடிப்படையில இந்த திருந்தி இருக்கணும். திருந்தவே ஒரு காலம் அது ஒரு பெரிய ஆதிக்க சக்தி திருந்தாது. அதை திருந்ததுக்கு முன் நாங்கள் எல்லோரும் சமன் அல்ல என்ற கொள்கை தான் தமிழ் மக்கள் மத்தியில இருக்கா. சட்டத்துக்கு முன் நாங்கள் எல்லாரும் சமன் இல்லை. நாங்கள் மேல நீங்கள் கீழே இவர் மேல இருக்குத்தான். இன்றைக்கும் ஆதிக்கம் நான் முந்தைய பல இடத்துல சொல்லிட்டு இருக்கேன். இன்றைக்கும் கோவிலுக்குள்ள போகலா எல்லாமே இருக்கு. பள்ளிக்கூடங்கள்ல சேர முடியாத எல்லாமே இருக்கு. உதாரணமா இந்த பிரஸ் கான்பரன்ஸ் நடத்துற இடத்துல கூட ஆரோக்கியத்தா தந்து இடம் கொடுக்கலன்னா யோசிச்சு பாருங்க எந்த அடிப்படையில். இப்படி பலதும் இருந்தண்டே இருக்கு. அது வேணுமெண்டா பிரபாகண்ட காலத்துல அது டீப்ல இருந்திருக்கலாம். இப்ப எடுத்து உருவுது பழையபடி உருவிட்டு அதுதான் நடந்தது. சிறுபான்மை தமிழர்கள் என்ற பிரச்சனை நினைக்கிறேன். இதுல அந்த யாழ் மாவட்டத்துல கண்பொல்லி என்ற ஒரு கிராமம் இருக்கு. அந்த கிராமத்தின் வரலாற்று இருக்க சொல்லுங்க. கண்பொல்ல கூடுதலாக பாதிக்கப்பட்ட சிறுபான்மை தமிழர் கூடின இடம். அது கூடுதலா கம்யூனிஸ்டுகளா கூடின இடம். அதுல சீன சண்முதாயம் தாக்கலம் இருந்தது, மக்கள் சார்பும் இருந்தவர்கள். அங்கெல்லாம் எந்த நேரமும் போராட்டம் தான். அவர்கள் பள்ளிக்கூடம் எல்லாத்தையும் உருவாக்கி கொடுத்தவர் பொன்கந்தையா. அந்த பாசியால உருவாக்கி கொடுத்து பள்ளிக்கூடம் உருவாக்கி கொடுத்தா பொன்கந்தையா அவர்கள் எம்பியா இருக்க அதெல்லாம் நடைமுறை சாத்தியமாயினது. அவர்கள் ஒரு போராட்ட குணம் கொண்டவர்கள். இப்ப மேல ஊரலம் என்றால் அவர்கள்லாம் முன்னுக்கு நிற்பார்கள் அங்கு எல்லா கட்சிகளும். அதே அந்த கிராமத்துக்கு கண்பொல்லி என்ற ஒரு சிங்கள பெயர் வைக்கப்பட்டது. இப்ப சுண்ணாகத்தையும் சுண்ணாகமே சொல்றாங்க. அது நான் அறிந்தது என்னென்றால் அந்த குறிப்பிட்ட பகுதி மக்கள் இந்த ஒடுக்குமுறைக்கு எதிரான சாதியத்துக்கு எதிரான போராட்டம் எழுந்த பொழுது அங்கானையில மிச்சாமத்துல முதல் ஆயுத போராட்டம் சாதியத்துக்கு எதிராக தானே வெளிச்சு பிடிச்சது. அந்த அமுதலிங்கம் சொல்றாரு
பீக்கிங் மாதிரி உருவாகி கொண்டு இருக்குது என்ற ஏதோ ஒரு குற்றச்சாட்டு சின்ன சீனா ஒன்று உருவாகியிருக்கின்றன. அப்ப அந்த சாதிய கலவரத்தால ஆதிக்கப்பட்டவர்களை பாக்குறதுக்கு தென்பகுதியில இருந்து இடதுசாரிகள் பிக்குகள் வந்திருக்கிறார்கள். அவர்கள் கண்பள்ளி என்ற கிராமத்துல தங்கி இருந்திருக்கிறார்கள் நினைக்கிறேன். அதையொட்டித்தான் அந்த பேரை அதுல ஒரு பௌத்த விகாரையும் அமைக்கப்பட்டதாக கண்பள்ளி என்ன சிங்கள மீனிங் என்னன்னு தெரியல. அது அறிஞ்சா தெரியும் என்ன மீனிங் அது வைக்கப்பட்ட அது உண்மையை புரிஞ்சுக்க. அப்ப 83 கலவரம் நடந்த பொழுது தோழர் பாலனோட உரையாடும் பொழுது அவர் குறிப்பிட்டிருந்தார், அந்த கண்பள்ளி கிராமத்தை சேர்ந்த மக்கள் சொன்னார்களாம், கொழும்புல தமிழருக்கும் சிங்களவருக்கும் சண்டை என்று. அவர்கள் என்னன்னா தங்களை அவர்கள் தமிழராக உணரையில அந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள் வேற 2 சமூகத்துக்கு இடையில சண்டை நடக்கலாம் என்று சொல்ற அந்த பாணியில தான் அதை சொன்னதாக. அப்படியான எல்லாம் தான் இருந்தது, ஆரம்பத்தில் இருந்தது. இடதுசாரிகள வளர்ச்சிகள், மாற்றங்கள், கல்வியில அவர்கள முன்னேற்றங்கள். மதியாபரணம் சுமந்திரன் நீண்டகாலம் தமிழரசு கட்சியின் உறுப்பினராக இருக்கிறார். கிட்டத்தட்ட இன்றைக்கு அந்த பதவியை அவர் பாராளுமன்ற உறுப்பினராக இல்லாட்டிலும் கட்சி கொள்கை வகுப்பாளராக அவர்தான் இருக்கின்றார். அவர் இந்த தேர்தல்ல தோல்வி அடைந்ததுக்கு முக்கியமான காரணம் அல்லது அவருக்கு எதிராக அவருக்கு எதிரான இந்த பிரச்சாரங்களுக்கு பின்னுக்கு அவரும் ஒரு சிறுபான்மை தமிழர் என்றது ஒரு காரணமாக சொல்லப்படுது. இது எந்த அளவுக்கு உண்மை என்று நீங்க நினைக்கிறீங்க? இது எந்த அளவுக்கு உண்மையோ தெரியவில்லை. ஆனால் அது ஒரு ஒவ்வொரு செய்திகளையும் பார்க்கும் பொழுது, தமிழ் கட்சியில வரலாற்றை பார்க்கும் பொழுது அப்படி இருக்கலாமான்னு என்ன தோணுது. சரிபோல தெரியல என்ன தோன்று. அந்த அடிப்படையில இவ்வளவு பிச்சு பிடுங்கப்படுதோ. இன்றைக்கு வெளிநாட்டில் உள்ள ஊடகங்கள் உதாரணமாக ஓப்பனா சொன்னால் ஐபிசி, லங்காசிரி எல்லாம் பிச்சு பிடுங்குது. இந்த மேட்டுக்குடிகள் வெளிநாட்டு ஊடகங்கள் அவரை பிச்சு பிடுங்குது. எல்லாரும் எந்த ஊடகத்தை எடுத்தாலும் ஈழநாடு ஒன்று இப்ப 19ஆம் தேதி தலையங்கத்துல அவரை புகழ்ந்து எழுதியிருந்து அவரை தேவைய முக்கியத்துவத்தை பற்றி எழுதிய தலையங்கம் நல்ல தலையங்கம். அதுக்கு இங்க உள்ள ஒரு ஊடகம் ஈழநாட்டை பயிற்சிக்கணும் என்ற அளவுக்கு பிரச்சாரம் செய்யுது. எந்த ஆதிக்க சக்தியில ஏதோ ஒரு ஆதிக்க சக்தியில பின்னணி இல்லாம இவர்கள் இந்த அளவுக்கு செய்ய மாட்டார்கள். டான் தொலைக்காட்சி உரிமையாளர் குவநாதனால் நடத்தப்படுற இந்த ஈழநாடும் நீண்ட காலமாக பல்வேறு விமர்சனங்களை சுமந்திரன் மீது வைத்திருந்தது. ஆனால் நீங்கள் குறிப்பிட்ட அந்த ஆசிரியர் தலைப்பில அவருக்கு சாதகமாக அது எழுதப்பட்டிருந்தது. ஆனால் அவர் அரசியல் பாராளுமன்றம் செல்லாமலும் அந்த பதவியை வகிக்கலாம் என்றுதான் அது வைக்கலாம். அவற்ற தேவை இருக்கு சுட்டிக்காட்டி இப்ப உள்ளதுக்கு இல்ல ஒரு தகுதியான ஆளா அவரை தான் பார்க்கப்படுது. அரசியலமைப்பு ஒன்று அமைக்கல அவற்ற தேவை கட்டாயம் தேவை. இப்ப இதுல தமிழரசு கட்சி அல்லது தமிழ் தேசியம் பேசுறதுக்குள்ள உங்களுக்கு அதுக்கான தகுதி என்றது சைவ வேளாள ஆண். இப்ப சுமந்திரன் ஆண் என்றது தவிர அவர் சைவமும் இல்ல வேளாளரும் இல்லை என்ற ஒரு அப்படித்தான் தமிழரசு கட்சிக்குள்ள பார்க்கப்படுது. இல்லது இவ்வளவுக்கு ஒரு தகுதி உள்ளவரை தூக்கி வெளியில போட வேண்டிய தேவை என்ன இருக்கு? என்ன திறமை இல்லையா? உள்ளவையோட கொம்பவனைகள் அவருடைய திறமை இல்லையா? இல்ல கலக்கக்கூடிய வல்லமை இல்லையா? தமிழர் கட்சியை கட்டி காத்து மற்ற சங்கில கட்டவையெல்லாம் சங்குத பண்ணி போட்டு தமிழர் கட்சியில் உள்ள வெள்ள பண்ணினதுக்கு ஒரு அடிப்படை ஆகுது. சுதந்திரனால அது முடிஞ்சது. அது கட்சியில கட்டுப்பாட்டை மீறி ஜனாதிபதி போராட்ட குணாம்சம் என்றதும் இதுல மிக முக்கியமானது என்னென்றால் இவ்வளவுத்தையும் எதிர்த்து அதுக்குள்ள கடைசி வரைக்கும் சுமந்திரன் போராடி கொண்டுதான் இருக்கிறார் இப்ப வரைக்கும். அதாவது திறமைன்னு தான் சொல்லணும். வேணும்னு சொன்னால் இந்த ஆதிக்க சக்திகள் என்ன செய்வார்கள் தெரிஞ்சும் அதுக்கேற்றா தண்ட காரணத்துல கொண்டு செஸ் விளையாடிக்கொண்டுதான் அவர் இந்த அளவுக்கு நின்று பிடிச்சவர். அது மட்டுமல்ல, அண்மையில அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்ட தமிழரசு கட்சி ஏனைய சமூகங்கள் இன்னமும் இரண்டாம் தரமாக நடத்தப்படுகிறது பற்றி ஒரு உரையாடல் நடந்தது. அந்த உரையாடலை சுமந்திரன் அளித்த பதில் ஏனைய தமிழரசு கட்சி உறுப்பினர்கள் அளிக்கக்கூடிய பதில் அல்ல. அவர் அந்த ஒடுக்கப்பட்ட சமூகங்கள் பற்றின ஒரு மென்போக்கு அதுக்கு எதிராகத்தான் கழிச்சிருந்தார். அப்படி நிகழ்றது மிக தவறான விஷயம், நாங்கள் வெட்கப்படணும் என்ற அடிப்படையில தான் இந்த விஷயத்தை காய்ச்சிருக்காங்க. பெரும்பாலும் தமிழ் தேசியவாதிகள் அதை அப்படி ஒரு ஓரமா தள்ளி விட்டுட்டு போறதைத்தான் விரும்புவார்களே ஒழிய அவ்வாறான கேள்விகளுக்கு பதிலளிக்க விரும்புறது. அடுத்து இந்த முறை இந்த வேட்பாளர்களா போடப்பட்டதிலையும் வேற சமூகங்களை சேர்ந்த
பெண்களும் அடங்கி இருக்கிறார்கள் என்று நான் நினைக்கிறேன். அவர்கள் வெற்றி பெற இல்லை. இது இந்த போக்குல இப்போதைக்கு மாற்றம் வராது என்று நினைக்கிறீங்களா, அல்லது இந்த தேசிய மக்கள் சக்தியுடைய இந்த வெற்றிக்கு பிறகு இதுல ஏதாவது மாற்றங்கள் வருமா? அதான் அது இப்ப தென்னிலங்கையில உள்ள மாற்றமும் தென்னிலங்கை அரசுகள் எடுக்கிற நடவடிக்கைகளும் மக்கள் வித்தியாசமான போக்கும் வித்தியாசமான கல்வி வளர்ச்சிகளும் தான் அதை மாற்றத்தை கொண்டுலாம் ஒழிய இப்போ உள்ள இந்த ஆதிக்க சக்தியில மனோபாவம் தானா மாறும் மட்டும் நான் சொல்றேன். அது எத்தனை காலமா அப்படியே கடைபிடிக்கப்படுது. இது தமிழ் கட்சியில தொடர்ந்து இருந்தது. இப்ப இதுக்குள்ள சுமந்திரன் மாட்டுப்பட்டதை பார்க்க முடியாது சந்தேகம் ஒன்று எங்களுக்கு ஏற்படுது. இந்த நிலைமை ஒன்று சுமந்திரனுக்கு இப்படி வந்து எல்லோரும் சேர்ந்து ஒரே நேரத்தில் வெளிநாட்டு ஊடகங்களும் உள்ளூர் ஊடகங்களும் சகல பிரமுகர்களும் இப்படி எதிர்ப்புணர்வை காட்டுறதுன்றா ஏதோ சம்திங் டோங்கன்றது ஒன்றுதான் எங்களுக்கு தோன்றும். காரணம் இல்லாமல் எதிர்க்கப்படுகிறார் என்று ஒரு காரணம் இல்லாமல் எதிர்க்கப்படுகிறார். என்னடா சுமந்திரன் சொல்றதுக்கும் கஜேந்திரகுமார் சொல்றதுக்கும் அல்ல ஸ்ரீதரன் சொல்றதுக்கும் பாரிய வித்தியாசங்கள் எதுவும் இல்லை. அடிப்படையில பார்த்தால் சுமந்திரன் சர்வதேச விசாரணையை பெரிதாக ஊக்கப்படுத்தல நினைக்கிறேன், அல்லது அது சாத்தியம் இல்லைன்னு நினைக்கிறார். சாத்தியம் இல்லை என்று அதை தவிர வேற எந்த காரணமும் அவர் ஒரு லீடிங் லோயர். சில விஷயங்கள் அவருக்கு புரிஞ்சிருக்கலாம், சாத்தியமா இல்லையான்னு வேற வழியில புரிஞ்சிருக்கலாம், அதை ஓப்பனா சொல்ல முடியாம இருந்திருக்கலாம். அது ஒரு அடிப்படை. அவர் வந்து சிங்கள மக்களோட கூடுதலா பழகுறால், அங்கத்திய மனோபாவங்கள் மனநிலைகளும் புரிஞ்சு கொள்ளக்கூடியவரால், சிங்கள அரசியல்வாதிகளோட நல்ல தொடர்பு உள்ளவரால், அங்க உள்ள தாக்கங்களை பற்றி தெரிஞ்சால், அவர் ஒரு வலதுசாரியாக இருந்தாலும் ஒரு சென்ட்ரல் லிபரல் டைப் தானே. இடதுசாரி குணாம்சங்களும் அவர்கிட்ட இடதுசாரி என்று சொல்றது சென்டர் ஆயிடா தமிழரசு கட்சியில இருக்கிறவர்களிலும் பார்க்க இவர் சற்று இடதுசாரிய பக்கம் இல்ல. இப்ப உள்ள தமிழ் கட்சிக்கு உள்ள தலைமையோட கொம்ப அதுக்கு என்ன உறவாடு இந்த தமிழ் கட்சிக்காரால் சொல்ல முடியுமா? என்ன உறவாடு இருக்கு? தலைமைத்துவத்துக்கு தகுதி இல்லாத சுமந்திரனுக்கு எதிராக பல்வேறு குற்றச்சாட்டுகள் வித்துகள் எல்லாம் நடந்திருக்கு. ஆனால் அவர் மீது இதுவரைக்கும் ஒரு ஊழல் குற்றச்சாட்டு வரையில, பணம் மற்றவர்கள்ட்ட பணம் வாங்கினார் என்ற குற்றச்சாட்டு வரையில, அல்லது பெண்கள் சம்பந்தமான ஒரு குற்றச்சாட்டு வரையில, பார்பமிட் பிரச்சனையும் வரையில அவர் மீது இருக்கிறது ஒரு அரசியல் ரீதியான இதான். ஆனால் அவர் தனிப்பட்ட முறையில தான் தாக்கப்படுறார். தனிப்பட்ட முறையில் என்றால் இந்த தலைமை பிரச்சனையில வந்து கொண்டு கிடக்குது தமிழ் கட்சிக்கு எதிராக. அதுக்கு பின்னணியில அவர் என்றாதான் அதுக்கு முதலே அவருக்கு எதிரான அது உண்டு. அது இப்ப வந்து அண்மை காலத்துல வந்து அதுக்கு முதலே அவருக்கு பிரச்சனை வந்தது. அவர் வந்து கூடுதலா இந்த புலிகள் இதுகளை ஆதரிக்காத ஒரு தன்மை இருந்தது. அதை அடிப்படையாக வைத்தான் அவருக்கு மற்ற பக்கத்தால எதிர்ப்புகள் கூட வந்தது. அது கடைசி நேரத்தில் சம்பந்தம் தான் சொன்னோம். ரெண்டைக்கு நான் உலாவித்திருறேன் என்றால் புலி இல்லாதால நான் இப்படி உலாவித்திருறேன் சம்பந்தம் தானே சொன்னது. அதெல்லாம் இப்போதைய பிரச்சனை. விடுதலை புலிகளுடைய தலைவர் பிரபாகரனை வந்து ஒரு கரையார் சமூகத்தை சேர்ந்த ஒருவர் முன்னிலைக்கு வந்து அவரை எல்லாரும் ஏற்றுக்கொண்டார். ஏன் இவர்களுக்கு அதே சமூகத்தில் இருந்து வந்த மற்றவர்களை ஒரு நட்போடையும் ஒரு குடும்ப உறுப்பினராகவோ ஏற்றுக்கொள்ள முடியுதில்லை? அதற்கு பெரிய கேள்விக்குரிய ஒரு பிரச்சனை தான் உண்மையில. நீங்கள் விடுதலை புலிகளின் தலைவரை தேசிய தலைவர் சொல்றீங்க. அந்த சமூகத்தை அவர் வந்து அதே சமூகத்தில இருந்து வந்த தமிழனை நீங்கள் ஏன் நட்பாகவோ ஒரு உங்களோட குடும்ப ஒரு உறுப்பினராகவோ நடத்த உங்களுக்கு பிரச்சனையா இருக்கு? அது என்னன்னு சொல்றது என்னட்டா, இவர்கள் காலங்காலமாக அது ஒரு எதிர்ப்புணர்வோடைய அந்த சாதிய இதிலேயே வளர்க்கப்பட்டவர்கள். கூடுதலான இந்த மேட்டுக்குடி தமிழ் சனம் அவர்கள் பிரபாகரன போலிக்காக சொல்றவர்கள் இருக்கிறார்கள், உண்மை விசுவாசமா சொல்றவர்களும் இருக்கிறார்கள். தவிர்க்க முடியாம பிரபாகரன் தலைவர் சொல்றதுக்கெல்லாம் இந்த போலி இந்த கடும்போக்காளர்கள் தேசியம் கொண்டவர்கள் இருப்பார்கள் நான் நினைக்கிறேன். அது என்ன தெரியும் முந்தித்தான் அது அவர் போராடிய துவக்கிறது எடுத்து ஒரு போராட்டத்தை கண்டு தலைமை தாங்கி இவ்வளவு அழிவையும் கண்டது. அங்கீகரிக்கிற நீங்க சொன்ன மாதிரி அங்கீகரிக்கிறவ இவரை மற்றவர்களை அங்கீகரிக்க தயாரில்லாத ஒரு கேள்விக்குறிதான். அதை வந்து இவர்கள் தட்டி கழிக்கலாது. நாங்கள் திருமணம் செய்கிறன்றது வேற வேண்டிய தனிப்பட்ட விருப்பம். ஆனால் நாங்கள் எல்லாரும் அன்பா பண்பா நடத்துறோம் என்ற கதை வந்து அது மிக போலியானது. என்னென்றால் நீங்கள் வந்து அதுக்கும்
தயாராக இருக்கு என்றால் இங்க வெள்ளக்காரனை திருமணம் செய்யறதுல உங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையும் இருக்கு. அப்ப வெள்ளக்காரனை பெரிய திருமணம் செய்யறத நீங்கள் ஆதரிக்கிறீங்களா அல்லது அது ஒரு பெருமையான கதையாடலுக்காக சொல்ற நீங்கள் தேசிய தலைவருடைய சமூகத்தில இருந்து வந்தவர்களோட உங்களுக்கு ஒரு உறவை, அவர்களும் ஒரு ஆதிக்க சமூகம், அதுகளுக்கு ஏன் தயங்குறீங்க? இன்னைக்கு நான் பார்த்த அளவில் அது இப்ப இலங்கையில தான் அப்படியான ஒரு ஆதிக்க சக்திகள் இது தாக்கம் கூடுதலா இருக்கு. இப்ப வெளிநாட்டுல உள்ள இளம் சந்ததிகள் அதை பற்றி பெருசா பார்க்கிற நிலைமை இல்லை. முற்றுமுழுதா அப்படி இல்லைன்னு கடும்போக்கு தேதாப்பனட்ட வளர்ந்த பெரும்பாலானவர்கள் கடம்போக்காகத்தான் இருக்கிறார்கள். அது இங்க வந்து 6000 மைலுக்கு இங்கால வந்த உடனே சாதியம் அழிந்த நிலைமை இங்கேயும் இல்லை. இங்கேயும் வந்து அந்த சாதிய அந்த 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 லைனில தான் இன்றைக்கும் சிந்தனைகள் இருக்கு, திருமணங்கள் நடக்கும். கல்வி முறையில அவர்கள் புலங்குறது, வெளிநாட்டு மாணவர்களோட புலங்குற விதங்கள்ல சிலர் குழந்தைகள் தங்களை மாற்றிக்கிட்டு இருக்கிறார். ஞாபக குழந்தைகள் மாற்றிக்கிட்டு இருக்காரு. அது பார்க்கக்கூடிய இருக்கு. அதுவும் சில நேரம் குடும்பத்தில் உள்ள நெருக்குதலை மீறி செய்யறதான் இருக்கு. அதுவும் இங்க உள்ள குடும்பங்களும் கூட நீங்கள் வெள்ளக்காரனை செய்யறதுக்கு அவருக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனா இலங்கை தமிழரை நீங்கள் அவர்கள் திருமணம் செய்வதாக இருந்தால் அவர்களுடைய சமூக பின்னணி இன்றைக்கும் மிகக்கூடிய ஆதிக்கத்தை செலுத்து நிராகரிக்கப்பட்ட என்று சொல்ற அளவு இல்ல நிராகரிக்க. அது வந்து சைவத்தை தாண்டி கிறிஸ்தவத்துக்குள்ளேயும் இந்த சாதியம் இருக்கு. அதான் நான் இதுக்கு சொல்ல வரேன். இப்ப கிறிஸ்தவத்துக்கு இல்லையா, கிறிஸ்தவத்துக்கு இருக்குது. ஏன்னா சைவத்துல இருந்து போனவர்கள் தானே அவர்களும் கிறிஸ்தவர்களாக வரையில இருந்து மாறியவர்கள். அப்ப சைவத்தின் சாதிய கட்டமைப்பை என்னென்றால் இப்ப இந்த அடுத்த இன்னொரு பிரச்சனை வந்து சுரேப்பாவினுடைய இந்த சாதிய இந்த பின்னணிகள்ல இப்ப சுமந்திரனுக்கு மீது ஒரு இனம் புரியாத எதிர்ப்பு அலை ஒன்று இருக்குது. அதுல கணக்க மித்துகளும் உருவாக்கப்பட்டிருக்குது. அப்ப அதே போன்ற ஒரு இதை வந்து நாங்கள் சுரேப்பா உண்ட காலத்திலேயும் நாங்கள் பார்க்கிறோம். அவர் சிறுபான்மை தமிழர் அல்ல, ஆனால் கிறிஸ்தவ சமுதாயத்தில் அவருக்கு எதிரான ஒரு கட்டமைப்பு எப்படி உருவாக்கப்பட்டது? அவருடைய செயற்பாடு அதுக்கு முதல் நான் ஒன்று சொல்றேன் என்றால், அவர் இந்த சிங்கள தலைவர்களுக்கு தமிழ் பெண்களை கூட்டி கொடுத்தார் என்று சொல்லப்படுது. சிங்கள தலைவர்கிட்ட விலை போனார் என்று சொல்லப்படுது. ஒரு துரோகி, மிக மோசமான ஒரு இழி சொல்லுகளாலதான் அல்ஃபத் துரேப்பா எப்பவுமே வர்ணிக்கப்படுகிறார். ஆனா அல்ஃபத் துரேப்பாவினுடைய பக்கங்களை பார்க்கின்ற பொழுது இந்த குற்றச்சாட்டுகள் எந்த அளவு தூரம் உண்மை என்ற ஒரு கேள்வி எழுது. தமிழ் தேசியவாதம் இதை உண்மை என்று நம்ப விரும்புது. ஏன் தமிழ் தேசியவாதத்துக்கு துரேப்பாவோட ஈடு கொடுக்கக்கூடிய நிலைமையில இருக்கு. இல்லைன்னா துரேப்பா கீழ்மட்டத்து மக்களோடும் நம்பின பிரதேசத்தை எப்படி டெவலப் பண்றதுல தான் முக்கிய கண்ணா இருந்தது. இது தமிழ் தேசியம் செய்யாத ஒன்று. அது துரேப்பாவோட வளர்ச்சியை இன்னும் மேலுக்கு கொண்டு போய் கொண்டுதான் இருந்தது. இதை மட்டம் தட்டுறதுக்காக செய்யப்பட்ட அபாண்ட கதைகள்ல இந்த கூட்டி கொடுக்குற கதைகள் எல்லாத்தையும் கதை விட்டது. அப்ப கூட்டி கொடுக்குற கதைகள் காலத்துல இந்த மித்திரம் பேப்பர் வேலை ஃபேமஸான காலம். அது எங்களுடைய ஆக்களுக்கு வாய்க்கு நல்ல பதமா இருந்தது. இப்படியான கதைகளுக்கு உண்மையில ஒரு அபாண்டமான விட்டச்சாட்டுகள் இதெல்லாம். ஏன்னா துரேப்பாவை மட்டம் தட்டுறதுக்கு வேற வழியில மட்டம் தட்டுறத அவர்கிட்ட அரசியல் இல்லை. அரசியலால விவாதிக்கிற தன்மை காங்கிரஸ் இருக்கையில தமிழரசு கட்சிட்டும் இருக்கையில். சின்ன உதாரணம், ஒரு பெரிய உதாரணம். காங்கிரஸ் கட்சியால திருமதி அமுதலிங்கத்துக்கு செய்யப்பட்ட அவதூறு கதைகள் கொஞ்சம் நெஞ்சம். இது துரேப்பாவுக்கு செய்தெல்லாம் இன்றைக்கும் அதைத்தான் செய்துருக்கணும். இது வந்து ஒரு அரசியலா ஒரு சின்ன உதாரணம். ஆனால் திருமதி அமதலிங்கத்தின் மீது அவ்வளவு பழிச்சொல்லுகளை போட்டிருந்தாலும் தமிழர் விடுதலை கூட்டணியும் இதே மாதிரியான விமர்சனம் கிட்டத்தட்ட இந்த காலத்துல நாங்கள் டிக்டாக்ல பாக்குறோம் தூசண புயல்கள், இந்த கெட்ட வார்த்தைகள்ல ஆணுறுப்புகள் பெண்ணுறுப்புகளை விமர்சிக்கிற பெரிய கோஷ்டி ஒன்று இந்த டிக்டாக் காலத்துல சமூக வலைத்தளங்கள்ல இருக்கு. இதே கோஷ்டி அந்த காலத்துல டிக்டாக்கும் சமூக வலைத்தளமும் வர முதலும் யாழ்ப்பாணத்துல இருந்திருக்கிறார்கள். இது காங்கிரஸ்ல இருந்தே தமிழர் கட்சி வந்தது. அடிப்படை ஒன்றுதான் அவர்களுக்கு. இதுதான் நடக்குதாங்க தமிழர்ல இப்படியான கிருத்திரமானதற்கு. துரேப்பாவோட பேரை சொல்லிக்கொண்டு இன்றைக்கும் துரேப்பா ஸ்டேடியம் இருக்கு, நியூ மார்க்கெட் துரேப்பா கட்டினது, பல்வேறு விஷயங்கள் செய்திருக்கு. ஒரு சமூக நலன் சார்ந்து
அவற்ற காலத்துல பெருசா கட்டப்பட்டதுதான். இந்த துரைப்பா ஸ்டேடியத்துல ஒரு இது புலிகள காலத்துல அந்த பேரை அழிக்கணும்னு முற்பட்டவர்கள். அந்த உண்மைத்தன்மையை தெரிஞ்ச அப்புறம் விட்டுட்டு போனோம். என்னன்னு சொன்னால் அந்த துரைப்பா ஸ்டேடியத்துல ஒரு பகுதி காணி துரைப்பாவுக்கு சொந்தமான அப்ப அவர் அந்த காணியை தண்ட காணியை கொடுத்துத்தான் அந்த ஸ்டேடியத்தை உருவாக்கினாலும் துரைப்பா ஸ்டேடியம் பேர் வைக்கக்கூடிய இருந்தது. அதை இவளால் ஒன்றுமே செய்யலாம் போச்சு. மற்றது யாழ்ப்பாணம் ஸ்டேஷன் துரைப்பாட காலத்துல கட்டப்பட்டது. நாங்க எங்களையாக எல்லாம் வெளியில வந்து இப்பதானே இந்த மோளன்றதை கண்டவை இந்த யூரோப்பாவுக்கு துரைப்பா அப்பவே யாழ்ப்பாணத்துல மோளை கட்டி விட்டு இன்றைக்கும் அதுதான் அது அடையாள சின்னமா இருக்கு யாழ்ப்பாணத்துக்கு அது ஒரு மோல் தானே. அப்படி அது உருவாக்கினவர் போஸ்டர் செய்தவர். இப்படியான ஒருவரை தமிழ் ஈழ விடுதலை போராட்டம் முதல் படுகொலை செய்தது அல்பர்ட் துரைப்பாவை. ஒருவரை சமூகம் அந்த ஒடுக்கப்பட்ட சமூகங்கள் பாதிக்கப்பட்ட சமூகங்களுக்கு தன்னாலானதை செய்த ஒருவரை இன்றைக்கும் பெயர் நிலைத்து நிக்கிற மாதிரி அன்றைக்கே ஒரு கட்டமைப்புகளையும் கொண்ட ஒருவரை அவருடைய அலுவலகத்துல பூட்டுற கதவு இல்லை. அந்த சலூன்ல இருக்கிற மாதிரி அது என்றால் எப்பவும் மக்கள் தன்னை அணுகலாம். இவ்வளவு தூரம் சிந்திக்க கூடிய ஒருவரை நாங்கள் எப்படி இனத்துரோகி என்று சொல்லி படுகொலை செய்தோம். அதாவது முதலாவது இனப்படுகொலை, முதலாவது படுகொலை. என்ன வரப்பேற்ற சிலர் சொல்லித்தாகணும். என்னன்னு சொன்னால் தமிழராட்சி மாநாடு நடக்கிறதுக்கு முதலே இவர் தமிழராட்சி மாநாட்டு குழு ஏதோ சிலைகள் வைக்கணும் என்று தீர்மானிச்சிருக்கு. அது அவ்வையார் சிலை, வள்ளுவர் சிலை, பாரதிய சிலைகள். இதே அவையால வைக்க முன்ன துரைப்பா வச்சுட்டேன் அந்த சிலைகளை. அவரே வச்சுட்டார். மற்றது தமிழராட்சி மாநாடு நடக்கிறதுக்கு முதல் அந்த முனிசிபல் இது யாழ்ப்பாணம் எல்லாம் கலர்ஃபுல்லா பல்புகள் எல்லாம் போட்டு வச்சு ஜோடிச்சு கொடுத்தது. அதெல்லாம் ஜோடிச்சு விட்டு. ஆனால் தமிழராட்சி மாநாட்டை குழப்பறதுக்கு துரைப்பா இந்த காரணமும் இந்த முயற்சியும் இல்லை. அவர் பல உதவிகளை செய்தவர். ஆனால் அப்படி இருந்தும் இந்த தமிழர் கட்சியில கதையை கேட்டு தமிழராட்சி மாவட்ட தலைமைகள் அவருக்கு இன்விடேஷன் கொடுக்கல. அவர் மேயரா இருக்கிறார். அப்படி இருந்து இந்த தமிழராட்சி மாவட்ட குழப்பப்பட்ட காரணம் என்னென்றால் தமிழ்நாட்டில் இந்த 400 பேர் இருக்கிற வீரசிங்கம் கோயிலுக்குள்ள 1,00,000க்கு மேற்பட்ட மக்கள் கூட பண்ணினால் எப்படி இருக்கு அது கூட்டத்தை எப்படி கூட்டணும் ஒழுங்கமைப்பு கூட தெரியாம தான் செய்தோம். அதே நேரத்தில் துரைப்பாட்டை கொடுத்திருந்தால் அந்த பொறுப்பை கவர்ச்சிகரமா செய்திருப்பார். அந்த திறமை அவர்கிட்ட இருக்கு. ஆர்கனைசேஷன் பவர் அவர்கிட்ட நல்லா இருக்கு. அதே நேரத்தில் அடுத்தது தமிழ்நாட்டில இருந்து களவா விசா கேட்டிருக்காரு. இளஞ்செழியனும் 60 சம்பளி வந்தவங்க மாநாட்டு களவா வந்தது. இளங்குமரன் இளஞ்செழியன் 6 ஒருத்தர் வந்தது. அப்ப அவர் களவா வந்துட்டாருன்னு சொல்லி சனமெல்லாம் அல்லவலப்பட்டு பார்க்க முற்பட பொலிசு அடக்கலாம் போச்சு. பொலிசு அடக்கலாம் போச்சுன்னா அப்ப மேல சுட்ட இடத்துல அந்த மக்களுக்கு சுடையில வயர் கம்பி விழுந்ததால மக்கள் சர்ச்சையெல்லாம் வந்தார்கள். தற்செயலா வேர்க்கம்பியா இருந்து இதை திரைப்பாடல திருப்பி விட்டு அதை பூதாகாரமாக்கி கடைசியா திரைப்பாவை எதிரியாக்கி கடைசியா கொண்டு போய் இந்து கோயில்ல ஒரு கிறிஸ்தவன் உடனே சுட்டது முதலாவது. அதுக்கு முதலே அமலிங்க வாக்கள் கூட்டங்கள்ல இந்த இனத்துரோகிகளுக்கு ஏற்க மரணம் இல்லை என்று முதலே பிரச்சாரம் செய்து தெரிஞ்சவர். அதுல விளைவுதான் அந்த இயற்கை மரணம் இல்லாமல் போன்றவர்களுடைய கதைகளை கேட்டுதான் பிரபாகரன் இந்த படுகொலையை மேற்கொள்றார். அவைதான் உசுப்பேத்தி விட்டது. பிரபாகரன் நாட்கள் உசுப்பேத்தி விட்டது அமலிங்க வாக்கல்ல. அதுல எதிர்விளைவு கடைசியா அது இயற்கை மரணத்தை அவைகளும் இயற்கை மரணம் இல்லாத போன கட்டம் தான் முடிஞ்சு. இதுதான் இந்த உண்மை நிலைமை. ஏன்னா இயற்கையுடைய நியதி என்று அது இந்த விஷயத்துல அது பாய்ந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். புலிகள் இப்ப திரைப்பாவுடன் ஆரம்பமான இந்த படுகொலை அரசியல் பல நூற்றுக்கணக்காக பல ஆயிரக்கணக்கான எம்மவர்களையும் அழிவு பாதையில தள்ளி பல நூறு பல ஆயிரம் போராளிகளும் இந்த மற்றொரு முக்கியமான விடயத்தை நான் சொல்லணும். பல்கலைக்கழகம் திறக்க வந்த போது சினிமாவோ முத்தவழி துரைப்பா இதெல்லாம் ஸ்டேடியத்திலாம் இது நடந்தது கூட்டம். அந்த கூட்டத்துல வச்சு துரைப்பா மாயர் ஒன்று கொடுக்குற சினிமாட்ட என்ன மாயர்னா இந்த தமிழ் இளைஞர்கள் 21 பேர் மறியல் இருக்காது அவர்களை விடுதலை செய்து ஒரு தமிழ் எம்பி கொடுக்காத இதை அந்த தான் செய்தது. அந்த மேடையில வச்சு கொடுத்த 20 அதுக்கெல்லாம் இந்த வன்னியானந்தன் வைஜனராயர்கள் இந்த பஸ்ஸுக்கு கல் அறிஞ்சதும் போஸ்டர் ஒட்டி இப்படி வட்டு உள்ளுக்கு இருந்தா கலையில காலப்புத்தோட தெரிஞ்ச காலம் அது. அதை விடுதலை சொல்லி கேட்டது துரைப்பா. விடுவிக்கப்பட்டார்களா அவர்லேருந்து பின்னாடிக்கு விடுவிக்கப்பட்டுதான் வெளியில வந்ததில்லை. அப்படிப்பட்ட ஒருவரை தான் நாங்கள் படுகொலை செய்து ஆனா எழுதி இருக்கிறோம்.
அந்த உண்மைதான். ரத்தத்துலதான் எங்களோட உண்மைதான். அரசியல் ஆணை ஒரு ஒரு எழுதப்பட்டது. அயோக்கியம் இந்த சொன்னால் இந்த வார்த்தை பாவிக்கிறது ஒரு அயோக்கியத்தனமான செயற்பாடு. இன்னைக்கு யாழ்ப்பாணம் இன்றைக்கும் வந்தாள்ற பேரு தான் சொல்லிக்கின்றேன். என்ன மாதிரி இருந்தது யாழ்ப்பாணம்? ஆனா இது 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 ஒரு பெரிய சிக்கல் இல்ல. இந்த தமிழ் தேசியம் கட்டமைக்கின்ற கதைகள், அது துரையப்பாவாகட்டும், சுமந்திரன் ஆகட்டும், இவ்வாறு கட்டமைக்கிற கதைகள் ஒரு வரலாற்றை திட்டமிட்டே திரிவுபடுத்துற ஒரு போக்க நாங்கள் பார்க்கிறோம். அதுதான் கடைப்பிடிச்சிருக்கு. என்னன்னா அவருக்கு அந்த அரசியலா பார்க்க இல்ல. இப்ப இன்னைக்கு இதுக்கு ஒரு சின்ன உதாரணம். இவர்கள் அரசியலாக பார்த்திருந்தால் இதுல வளர்ந்தவர்கள் சகோதர படுகொலை செய்திருக்க மாட்டார். சகோதர படுகொலை செய்யாமல் அரசியலா அவர்களோட பேசி கலந்து ஆலோசிச்சு பிரச்சனையை தீர்த்துக்கொண்டு போய்கிட்டு இருந்திருக்கிறார். ம், ம். இவர்கள் அப்படி வளர்க்கப்பட இல்லை. அரசியலா தீர்க்க பார்க்க இல்லை. இப்ப தமிழ் தேசியத்துக்கு ஒரு எதிரி தேவைப்படுது. ம். சுமந்திரன் போயிட்டார். அப்ப இவருக்கு ஒரு புது எதிரி தேவைப்படுது. இப்ப அந்த எதிரி அனுராவாக மாறி இருக்கேன்னு நான் நினைக்கிறேன். கட்டாயம். அதுக்கு அது சார்பான அதுக்கு தூவம் போடுறது இங்க மேற்குலகத்துல உள்ள ஊடகங்கள். ம், ம். இன்றைக்கு தமிழ் தேசியம் இந்த இலங்கையில தேசிய ஒற்றுமை நீண்டு வளர வேணுமா இருந்தால் இலங்கையில இந்த மேற்குலகத்துல இருக்கிற ஊடகங்கள் வயிறு வளர்ப்பு ஊடகங்கள் இருக்குதான் இயக்கத்தோட இதுகள் எல்லாத்தையும் உள்வாங்கிக்கணும். ம், ம், ம். அவர்களோட செய்திகள் அங்க தடுக்கப்பட வேணும், இல்லாட்டி தடை செய்யப்பட வேணும். ஏன்னா இவர்கள் தான் அதை ஊதி பெருப்பிக்கிறார்கள் நிலைமையில. வேற மாதிரி ஏன்னா தங்களோட வசதிக்காக தங்களோட வாக்கு நாங்கள் ஒரு ஊடகமாக இருந்து கொண்டு மற்றவர்களுடைய கருத்துக்களை அவ்வாறு செய்ய சொல்றதுல, ஆனால் அதை நாங்கள் எதிர்க்கலாம் அல்லது அதை சவால் விடலாம். இது எந்த ஆதங்கத்தை சொல்றேன் நான். ம், ம், ம். இது உங்களுக்கு இது பிரச்சனை இல்லை. Yeah. எந்த ஆதங்கம் ஏனென்றால் இதுதான் அந்த ஊதி பெருப்பிச்சு கண்டிருக்கணும் எல்லாத்தையும். உள்ள ஊடகங்கள் மட்டுமல்ல, ஏனென்றா தங்களுக்கு யாழ்ப்பாணத்துல இருக்கின்ற ஊடகங்கள் கூட அங்கேயும் தான் அதே விஷயத்தை தான் செய்ய ஏன்னா பார்க்கிறாங்க. தங்களுக்கு ஏன் இருப்பில்லை என்ற ஒரு கட்டம் வந்து கொண்டிருக்க வளர்ச்சி வேற மாதிரி போய் கொண்டிருக்கல அவர்கள் இப்ப தமிழ் தேசியத்துக்கு ஒரு எக்ஸ்டென்சியல் த்ரெட் வந்துட்டுது. திறன் அவர்களுடைய வந்து இருப்புக்கான தமிழ் தேசியத்தின் இருப்புக்கான ஆபத்து வந்துட்டு அதுல வெளிப்பாடுதான் இதெல்லாம். மற்றது என்ன ஒன்று சொல்ல போனோம், இந்த இந்தியாவில உள்ள தமிழ் தேசியத்துக்காக வக்காலத்து வாங்குற தலைவர் கொஞ்சம் பேர் தொப்புள் கோடி உறவு சொல்லி கண்டிருக்கவர். இவ்வளவு உரத்துக்கு அந்த மீன்பிடி வந்து அள்ளிக்கண்டு போறவைக்கு எதிராக தொப்புள் கொடி உறவுட எல்லைக்குள்ள போய் நீங்க பிடியாதுன்னு ஆறாவது அறிக்கை விட்டாங்க. இல்லை ஏன்னு சொன்னால் அவ்வளவு பேருக்கும் அங்க வாக்கு வங்கி அங்கத்தே மீனவ சமூகத்துல வாக்கு வங்கி தேவை. தொப்புள் கொடி என்றதும் போலி, தமிழ் தேசியம் என்றதும் போலி. அவர்களுக்கு வருமானம் இதை சொல்லி அவர்கள் வருமானம் எடுத்துட்டு இருந்தது. நினைக்கிறேன் அந்த புள்ளியோடு நாங்க இந்த உரையாடலை நிறைவுக்கு கொண்டு வரலாம் நினைக்கிறேன். இவ்வளவு நேரம் எங்களோடு கலந்து கொண்டு பல்வேறு விஷயங்களையும் வரலாற்றை நீண்ட தூரத்துக்கு பின்னோக்கி கொண்டு சென்று அது சம்பந்தமான ஆய்வுகளையும் மேற்கொண்டமைக்கு மிக்க நன்றி தோழர் ஜெயபாலன். நானும் உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி.